நிலவொளி கிராமம் முழுவதும் பரவியிருந்தது. அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் விழித்திருந்தான். அவன் மனதில் பேராசை மட்டுமே இருந்தது. மெதுவாக சிறுவனின் வீட்டை நோக்கி வந்த திருடன் யாருக்கும் தெரியாமல் தொழுவத்திற்குள் நுழைந்தான். மந்திர பசுவை கயிற்றுடன் அழைத்துச் செல்ல முயன்றான். மந்திர பசு எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவனை பின்தொடர்ந்தது. ஆனால் அதன் கண்களில் ஒரு மர்மமான ஒளி தெரிந்தது. காலையில் விழித்த சிறுவன் தொழுவத்திற்கு சென்றான். மந்திர பசுவை காணவில்லை. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சிறுவனும் அவன் அம்மாவும் கிராமம் முழுவதும் தேடினர். யாருக்கும் மந்திர பசு எங்கே என்று தெரியவில்லை. திருடன் மகிழ்ச்சியுடன் தனது வீட்டில் பசுவை கட்டி வைத்தான். இனி எல்லா செல்வமும் எனக்குத்தான் என்று சிரித்தான். தங்கம் கிடைக்கும் என்று நினைத்த அவனுக்கு வீட்டின் விளக்குகள் திடீரென அணைந்தன. பலமான காற்று வீசியது. பசுவின் கண்கள் பிரகாசித்தன. திருடன் பயத்தில் நடுங்கினான். வீட்டின் கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. அவன் வெளியே செல்ல முடியவில்லை. அப்போது ஒரு மர்மமான குரல் கேட்டது. பேராசையால் திருடியவன் தன் தவறின் பலனை அனுபவிக்க வேண்டும். திருடன் தனது தவறை உணர ஆரம்பித்தான். ஆனால் மந்திர பசு அவனை மன்னிக்குமா? சிறுவனிடம் மீண்டும் திரும்புமா? அதற்கான பதில் அடுத்த காட்சியில். தான் செய்த தவறு நினைவுக்கு வந்தது. ஒரு ஏழை சிறுவனின் வாழ்க்கையையே நான் பறித்து விட்டேனே என்று அவன் வருந்தினான். அதே நேரத்தில் சிறுவன், என் மந்திர பசு கண்டிப்பாக திரும்பி வரும் என்று நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தான். உண்மையை ஒப்புக்கொள். திருடியதை திருப்பிக் கொடு. இல்லையெனில் பேராசையின் விளைவை அனுபவி என்ற மர்மக் குரல் மீண்டும் ஒலித்தது. திருடன் முழங்காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்று அழுதான். அவன் மன்னிப்பு கேட்டவுடன் வீட்டில் இருந்த இருள் மறைந்தது. காற்று நின்றது. அமைதி திரும்பியது. திருடன் மந்திர பசுவை அழைத்துக் கொண்டு சிறுவனின் வீட்டை நோக்கி நடந்தான். அவன் முகத்தில் வெட்கமும் வருத்தமும் தெரிந்தது. சிறுவன் தனது மந்திர பசுவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் ஓடி வந்து அதை அணைத்துக் கொண்டான். திருடன் அனைவரிடமும் தனது தவறை ஒப்புக்கொண்டான். மந்திர பசு அமைதியாக நின்றது. அந்த நாளுக்குப் பிறகு திருடன் பேராசையை விட்டுவிட்டு நேர்மையாக வாழத் தொடங்கினான். நல்ல மனசும் உண்மையும் எப்போதும் வெல்லும் என்பதை கிராமம் முழுவதும் உணர்ந்தது. திருடன் மந்திர பசுவை திருப்பிக் கொண்டு வந்த செய்தி கிராமம் முழுவதும் வேகமாக பரவியது. அனைவரும் சிறுவனின் வீட்டின் முன் கூடினர். திருடன் தலை குனிந்து நின்றான். இந்த பசுவை நான் பேராசையால் திருடினேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அனைவரிடமும் சொன்னான். சிறுவன் கோபப்படவில்லை. தவறை உணர்ந்ததே பெரிய விஷயம். இனிமேல் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் என்றான். மந்திர பசு மெதுவாக கத்தியது. அதன் உடலில் இருந்து பொன்னிற ஒளி பரவியது. அந்த ஒளி அனைவரின் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பல மாதங்களாக மழை இல்லாமல் வாடியிருந்த வயல்களை பார்த்த மந்திர பசு அமைதியாக அந்த நிலத்தை நோக்கி நடந்தது. சில நொடிகளில் கருமேகங்கள் திரண்டன. மெதுவாக மழை பெய்யத் தொடங்கியது. விவசாயிகள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர். கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறினர். சிறுவனையும் மந்திர பசுவையும் பாராட்டினர். திருடன் இனி உழைத்து வாழ முடிவு செய்தான். தினமும் பிறருக்கு உதவத் தொடங்கினான். சிறுவன், அவன் அம்மா மற்றும் மந்திர பசு மீண்டும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். அவர்கள் பெற்ற செல்வத்தை ஏழைகளுடனும் பகிர்ந்தனர். பேராசை துன்பத்தைத் தரும். நேர்மையும் கருணையும் நன்மையைத் தரும். நல்லதைச் செய்பவர்களை இறைவன் எப்போதும் காப்பாற்றுவார்.